to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் ஏன் பலரின் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கவில்லை தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நாம் பல நேரங்களில் ஆசீர்வாதத்தை தேடுகிறோம். ஆனால் அதற்கான அடிப்படையை தவறவிடுகிறோம். இதை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். அநேகர் தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்புகிறார்கள். ஆனால் சிலரே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறார்கள். நீங்கள் தினமும் அவரை கனம் பண்ணினால் அவர் திருப்தியாலும் சமாதானத்தாலும் உங்கள் வாழ்வை நிறைத்து கனம் பண்ணுவார். ஆனால் இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அதற்கான அடிப்படை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான பதிலை தேவனுடைய வார்த்தை தெளிவாக கூறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது என்ற வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இங்கேதான் பலர் தவறுகிறார்கள். தேவ பயம் என்றால் பயப்படுவது என்று மட்டும் நினைக்கிறார்கள். ஆனால் அது ஒரு உறவு. அந்த உறவு நம்மை கிறிஸ்துவினிடத்தில் நெருக்கமாக கொண்டு செல்லும் ஒரு பாதை. உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படும் பயம் நமக்குள் இருக்க வேண்டிய ஒன்று. இது இயேசுவுக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது. இது ஜீவனை கொடுக்கும் கிறிஸ்துவின் வல்லமைக்கு நேரே நம்மை கொண்டு செல்கிறது. இயேசுவின் சந்நிதியில் நாம் நிலைத்திருக்கும் போதுதான் இந்த பயம் சரியான அர்த்தத்தை பெறுகிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 இதை குறித்து நாம் வாசிக்கின்றோம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இதுதான் முக்கியமான பகுதி. கர்த்தருக்கு பயப்படுவது என்பது கீழ்ப்படிதல், அன்பு, சேவை, இவை மூன்றும் சேர்ந்து வரும் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இயேசுவின் போதனைகளில் வெளிப்படையாக காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுவதும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் அவரை நேசிப்பதும் முழு இருதயத்தோடு அவருக்கு சேவை செய்வதாகும். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது தேவனுடைய மகிமையை வணங்குகிறது. தேவனுடைய வல்லமைக்கும் மகத்துவத்துக்கும் மதிப்பளிக்கிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவன் எதையெல்லாம் வெறுக்கிறார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். தேவனுடைய பார்வையில் தூய்மையற்ற மற்றும் பாவமான அனைத்தையும் நாம் வெறுக்க வேண்டும். நாம் தேவனுக்கு அஞ்சினால் மட்டுமே நாம் கர்த்தருடன் நடக்கவும் அவர் நம்மை வழி நடத்தவும் முடியும். ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி நினைவிருக்கிறதா? ஆசீர்வாதம் ஏன் நிலைக்கவில்லை என்று. பதில் இங்கேதான் உள்ளது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாம் அவரை தொழுது கொள்ளும் போது தேவன் தமது பிரசன்னத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்மை நிரப்புவார். நாம் கர்த்தருக்குள் இளைப்பாறுவோம். இந்த இளைப்பாறுதல் இயேசுவின் சந்நிதியில் கிடைக்கும் உண்மையான சமாதானம். கர்த்தரை விட எந்த ஒரு
ஒவ்வொரு பிரச்சனைகளும் பெரிதல்ல. எனவே அவர் மீது நாம் கவனத்தை வைக்கும்போது சமாதானம் பெறுவோம். உதாரணத்திற்கு, தேர்வுக்கு நீங்கள் ஆயத்தமில்லாத போது நீங்கள் பயப்படுவீர்கள். ஆனால் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது உள்ளடக்கத்தை அறிந்தவுடன் பயம் உங்களை விட்டு நீங்கும். அதேபோல் வாழ்க்கையின் சோதனைகளிலும் நாம் ஆண்டவரை அறிந்தும் அவரை போற்றுவதும் நம்முடைய பயங்களை நீக்குகிறது. கிறிஸ்துவை அறிதல், அவரோடு நடப்பது இந்த பயத்தை சமாதானமாக மாற்றுகிறது. கவனமாக கேளுங்கள். தேவ பயம் இல்லாமல் ஆசீர்வாதம் நிலைக்காது. பிரியமானவர்களே, உங்களை குறித்து என்ன? தேவனுக்கு பயப்படும் பயம் உங்களுக்கு இருக்கிறதா? விசேஷமாக வாலிப பிள்ளைகளே, தேவ பயம் உங்களிடம் இருக்கிறதா? ஆண்டவரின் வழிகளை பின்பற்றுகிறீர்களா? வேதம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறுகிறது. வேதத்தில் தாவீது, யோபு, தானியேல் போன்ற பக்திமான்களின் வாழ்க்கையை குறித்து வாசிக்கிறோம். அவர்கள் அனைவரும் தேவனுக்கு பயந்தவர்கள். அவர்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது. அவர்கள் கர்த்தரை நெருங்கி ஜீவித்தார்கள். அதனால் பரிபூரண ஆசீர்வாதம் பெற்றார்கள். அவர்கள் பல பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டனர். வேதம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று கூறுகிறது. நீங்கள் தேவனுக்கு பயந்தவராய் அவருடன் பேசுகிறவராய் வாழ்ந்தால் அவரும் நீங்கள் கேட்கிறவற்றையும் உங்களுக்கு தேவையானவற்றையும் கொடுப்பதில் அக்கறையாயிருப்பார். வேதம் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் என்றும், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்றும் கூறுகிறது. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? தேவனுக்கு பயந்து நடக்க தொடங்க போகிறீர்களா? இன்று முதல் சிறிய முடிவுகளிலாவது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பியுங்கள். அந்த கீழ்ப்படிதல் உங்களை அவருடைய சந்நிதிக்குள் இன்னும் நெருக்கமாக கொண்டு செல்லும். ஒரு உண்மையை மறவாதிருங்கள். தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் அந்த ஆசிர்வாதத்தில் நிலைப்பது கர்த்தருக்கு பயந்து வாழும் உங்கள் முடிவில்தான் இருக்கிறது. ஜெபம். அன்பின் தகப்பனே, உமக்கு பயப்படும் பயத்தை என் உள்ளத்திலே வைத்தருளும். எல்லாவற்றிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாரும். உம்மை நேசிக்கவும் முழு மனதுடன் உம்மை சேவிக்கவும் எனக்கு அருள் புரியும். என் இருதயம் சொல்லிலும் செயலிலும் உம்மை கனம் பண்ணுவதாக அமையட்டும். நான் எப்போதும் தீமையை வெறுக்கிறேன். உம்மை விட்டு என்னை விலகச் செய்யும் எல்லாவற்றையும் தயவாய் அகற்றி போடுவீராக. உம்மை நம்பி முழு மனதுடன் உமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும். உம் வழிகளை நான் பின்பற்றுவதால் என் வாழ்க்கை மறுரூபமாகட்டும். உம் இரக்கம் என் மேல் தங்கி என் நடைகளை காக்கட்டும். உமக்குள் வாழும் வாழ்க்கையின்படி என்னை வழிநடத்தும். உம்மிடம் பயபக்தியுடன் நடப்பதற்கு எனக்கு போதித்தருளும். இவ்வுலக கவலைகளினால் ஒருபோதும் நான் கலங்காதபடிக்கு என்னை காத்தருளும். உமது சமாதானத்தினால் என்னை நிரப்பும். என் இருதயத்தின் விருப்பங்களை உம் சித்தத்திற்கேற்ப நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.